இன்னும் 2 நாள்ல வாடகை வரல, பண்ட பாத்திரத்தெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவேன். அடுத்த மாசத்துல இருந்து வாடகை 1000 ரூபாய் ஏத்திருக்கேன், கொடுக்க முடிஞ்சா இருங்க, இல்லைன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு ஹவுஸ் ஓனர் கத்திட்டு போயிடுறாங்க. திடீர்னு வேலை போன கார்த்தியால அந்த 1 மாச வாடகையை மட்டும் கொடுக்க முடியல. இன்டர்வியூ முடிஞ்சு வீட்டுக்கு வந்த கார்த்திக் கிட்ட அவனோட மனைவி அழுதுகிட்டே நடந்தது எல்லாத்தையும் சொல்றா. இதை கேட்ட கோவம் அடைஞ்ச கார்த்தி அந்த ஓனர் கிட்ட போயிட்டு அந்த மெயின்டெனன்ஸ், இந்த மெயின்டெனன்ஸ், தண்ணி, கரண்ட் பில்லு அப்படி இப்படின்னு எவ்வளோ காசு எங்க கிட்ட இருந்து வாங்குறீங்க, இந்த 1 மாச வாடகைய நாங்க லேட்டா கொடுக்கறத உங்களால பொறுத்துக்க முடியாதான்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். இதை கேட்ட ஓனர் நீ உடனே வீட்டை காலி பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கார்த்தி கெஞ்சி பாக்குறான், சண்டை போட்டு பாக்குறான். ஆனா எதுக்குமே ஓனர் சரிப்பட்டு வரல. வேற வழி இல்லாம கார்த்திக்கும் வீட்டை காலி பண்ணிடுறான். இதுல யார் மேல தப்பு? 1 மாச வாடகைய கொடுக்கலன்னு சொல்லிட்டு கார்த்தி வீட்டு முன்னாடி போயிட்டு சண்டை போட்ட ஓனர் மேல தப்பா, இல்ல 1 மாச வாடகையை கொடுக்க கொஞ்சம் லேட் ஆனதுனால இப்படி பண்றீங்களேன்னு சொல்லிட்டு ஓனர் வீட்டு முன்னாடி போய் நின்று சண்டை போட்ட கார்த்தி மேல தப்பா?